பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 58வது வசனம். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எலிசபெத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார் என்று அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது நிமித்தமாக இந்த சந்தோஷம் என்று பார்க்கும் பொழுது, எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ரொம்ப வருடங்களாக குழந்தைகள் இல்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய தூதன் சகரியாவினிடத்தில் பேசுகிறார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அதன் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று பேசும் பொழுது சகரியாவிற்கு அதை விசுவாசிக்க மனதில்லை. ஆகையால் தேவதூதன் அதுவரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய் என்று சொல்லி கடந்து போகிறார். சகரியாவும் ஊமையாக இருக்கிறார். அந்த காரியம் சகரியாவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின பின்பு வாய் திறக்கப்படுகிறது. அந்த காரியம் சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின பொழுது அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்திற்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக பல வருடங்களாக காத்திருக்க கர்த்தர் வைத்திருக்கிறாரா? சுற்றி இருக்கிறவர்கள், அயலகத்தார்கள், பந்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார். இங்கே சகரியா விசுவாசிக்காதது நிமித்தமாக கர்த்தர் செய்யாமல் போகவில்லை. அவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு காரியம் வீண் போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு லேட்டாக செய்கிறார் என்றால் அநேகர் சந்தோஷப்படும் அளவுக்கு, நீங்களே பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்திலே ஒரு நன்மையை விளங்க பண்ணுவார். ஆகையால் விசுவாசத்தை இழந்து போகாமல், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் கர்த்தரை மட்டும் நம்பி இருங்கள். நீங்கள் காத்திருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஒரு நன்மைகளை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இங்கே எலிசபெத்துக்கு கர்த்தர் இறங்கினார் என்று அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் அவளுடனே கூட சந்தோஷப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் இறங்கினதை பார்த்து அநேகர் சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.